பச்சானே அடிக்கடி பச்சானே எங்கன்னா வக்கீல் வேலையை செய்ய வேண்டியதானே. இன்னத்துக்கு இந்த நாடத்துக்கு வரணும் சொல்லு. இங்க வந்தாலும் அடி வாங்கணும். அதிகம் வாங்க மாட்டான் தேவையா பையன். ஒரு ஆள் அடி வாங்கிக்கிறாரு. நான் வந்து படியெல்லாம் கூட பரவாயில்ல. நான் ஏண்டா நீதிடா நேர்மைடா என்னடா சண்முகா இருக்குடா உங்களுக்கு. நான் கரெக்ட்டா தீர்ப்பு சொல்லிறேன் சாமி. அமைதியா இருடா. சொல்றா அமைதியா இருங்க. இப்படி போ. இப்படி போ. போ என்னடா நீ பொதுடா மட்டுமே சாமி அப்படியே நெடுக்கும் வந்துட்டு பாதி கட்டி பாதி கண்ணு பாதி மூக்கு பாதி வாய் பாதி கை பாதி கால் பாதி மேல் பாக யாருக்கு கீ பாக யாருக்கு பாயிண்ட் புடிச்ச பாருமா நீதான். கீ பாகனா முக்கியமான பாகமே அங்கதான் இருக்குது. அது போதுமா அது போதுமா சூப்பர் மாமா. சப்பியானா கரெக்டா புரியுது. நீ மேல் பாகத்துமே என்ன பண்ண போற? மேல் பாகம் எடுத்து போய் மேல் பாகம் எடுத்து போய் கொடிக்க வரல பத்தல் போட்டு காய வைப்பாங்க. ஆதனூர் அரிமரே இருப்பாரு. சுவாமிக்கு நான் இட்லி ஊட்ட வேண்டாம், நான் பொங்கல் ஊட்ட வேண்டாம், நான் பூரி கறி ஊட்ட வேண்டாம். என் சுவாமிக்கு இட்லிய ஊட்டுவாயோ, நீ பூரி கறி ஊட்டுவாயோ, நீ தோசைய ஊட்டுவாயோ, நீ பால் பால் காசு கொடுப்பாய். சாமி என்ன சாமி இதெல்லாம்? நீ யாரு எப்பேற்பட்டவன்? ஆமாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் என்னோட இருப்பவன் நீதானே. இவங்களுக்கு நான் எங்க போகிறேன் என்ன செய்கிறேன் உனக்கு தெரியாதா? தெரியாதா? இவங்க இருவரும் இவங்க யார் உண்மை தெரிந்தால் சண்டை போட மாட்டாங்களா? நீங்களே சொல்ற இவங்க ரெண்டு பேரும் யாரும் தெரிஞ்சாக்கா சண்டையே போட மாட்டாங்க. உங்க ஒரு காலத்தில் சிவனான உலகத்துக்கெல்லாம் படியளக்கக்கூடிய பரமனானவர் பராம்பரத்தில் பரம் தோன்றி, பரத்தில் சிவன் தோன்றி, சிவத்தில் சக்தி தோன்றி, சக்தியிலிருந்து நாதம் தோன்றி, நாதத்திலிருந்து விந்து தோன்றி, விந்துவிலிருந்து சதா சிவம் தோன்றி, சதா சிவத்திலிருந்து ருத்ரன் தோன்றி, ருத்ரத்தில் மகா விஷ்ணு தோன்றி, மகா விஷ்ணுவிலிருந்து பிரம்மா தோன்றி, பிரம்மாவிலிருந்து ஆகாயம் தோன்றி, ஆகாயத்திலிருந்து அக்னி தோன்றி, அக்னியிலிருந்து வாயு தோன்றி, வாயுவிலிருந்து பிருத்திவி தோன்றி, பிருத்திவிலிருந்து அன்னம் தோன்றி, அன்னத்திலிருந்து தோன்றப்பட்டதே நர மிருக பட்சி தாவரத்துக்கெல்லாம் படியளக்கக்கூடிய ஆதியும் அந்தமும் இல்ல அருப்பெரு ஜோதியா திகழக்கூடிய இந்த இந்த உலகத்துக்கெல்லாம் பரம்பொருளா திகழக்கூடிய சிவனானவர் தன்னையும் மீறி இடது காலிலே நிலத்திலே தோன்றி வலது காலிலே மேலே தொங்கி ஆனந்த தாண்டவம் ஆடினார் அன்று ஒரு காலத்தில். அந்த ஆனந்த தாண்டவம் ஆடிய கையில் இந்த பார்க்கடலே பாஞ்சினை மீது பாம்பினை கொண்டு படுத்துறங்கி கொண்டிருந்த அந்த வைகுந்த வாசனானவர் தன்னுடைய ஞானத்தால் பார்த்தால் ஆனந்த தாண்டவத்தை தன்னறியாமல் பார்க்கும் பொழுது ரெண்டு கண்ணிலிருந்து ரெண்டு சொட்டு தண்ணீர் வந்து கீழே வந்தது. இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம சந்தோஷத்தில் தண்ணி வரும், கண்ணில இருந்து அழுகையில தண்ணி வரும், அழுகையில மன துக்கத்தில் அழும்போது அந்த கண்ணீருடைய சுவை வந்து உப்பு கரிக்கும். ஆனந்தமா தன்னை மீறி தன்னை உணர்ச்சி வசப்பட்டு அழும்போது அந்த கண்ணில் வர தண்ணீருக்கு எந்த ஒரு சுவையும் கிடையாது. எப்படி துக்கத்துல வர கண்ணீருக்கு உப்பு கரிக்கும், ஆனந்த கண்ணீர் வரும்போது அதுல எந்த சுமையும் இருக்காது. அப்படி தன்னையும் அறியாமல் சிவனானவர் ஆனந்த தாண்டவத்தை ஞான கண்ணால் பார்க்கும் பொழுது இரண்டு கண்ணிலிருந்து வைகுந்த வாசனாக திகழக்கூடிய அந்த பெருமாள் கண்ணிலே இருந்து இரண்டு கண்ணீரானது கீழே விழுந்தது. வலது கண்ணிலே இருந்து வந்த கண்ணீர் அமுதவல்லி, இடது கண்ணிலே இருந்து தண்ணீர் விழுந்தது, அவள் பெயர் சுந்தரவல்லி. இருவரும் நாலு ஒரு மேனி பொழுதொருமாக வளர்ந்து வரும் தருணத்தில் ஒருவரையே நாங்கள் இருவராக சேர்ந்து மணக்க வேண்டும், அப்படி ஒரு வரத்தை தர வேண்டும் என்று தன்னை தோற்றுவித்த எம்பெருமான இடத்தில் இருவரும் ஒன்றாக விளையாட, இப்பிறவியில் அது நடக்காது, அடுத்த பிறவியில் நீங்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு திசையாக பிறப்பீர்கள், பிறந்து ஒருவரையே மணப்பீர்கள் என்று வரத்தை கொடுத்தார் அந்த வைகுந்த வாசனானவர்.
நாலொரு மீனி பொழுதூரமா கடந்து போக அதை சிங்கமுகன் பானுகோபன் சூரபத்மன் சொல்லக்கூடிய அரக்கர்கள் தோன்றி பெறாத வரத்தினை பெற்று யோனின் வழியாத பிறக்காத குழந்தையின் மூலமாக எனக்கு அழிவு என்ற வரத்தை பெற்றதினால் தேவாதி தேவர்கள் எல்லாம் துன்புறுத்தி ஆளுக்கு ஒரு திசையாக சென்று போகும்பொழுது தேவ இந்திரனானவன் அடிவரை தாங்க முடியாமல் மூங்கில் காட்டிலே சென்று மூங்கிலாக உருமாறி மறைந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மூங்கில் காட்டிலே ஒரு குழந்தையானது குவா குவா என்று அழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த குழந்தையானது மூங்கில் காட்டிலே வளர்வதற்கு காரணம் என்ன? சரி, இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும். தாமோ இப்பொழுது தஞ்சை புகுந்திருக்கிறோம், தேவலோகத்துக்கு செல்ல இயலாது. இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்றால் தேவேந்திரனுக்கே உரிய வெள்ளை யானையை சொல்லக்கூடிய தேவலோகத்தில் இருக்கக்கூடிய யானையை வரவழைத்து இந்த யானை மூலமாக இந்த குழந்தை வளர வேண்டும். தேவலோகத்தின் யானை வளர்த்ததினால் தெய்வ யானை என்ற ஒரு பெயரை சுட்டி வாழ்ந்தார்கள். அப்பொழுது ஆதியும் அந்தமும் இல்லா சிவனுடைய நெற்றியில ஜோதியாக ஒழித்து சரவண பொய்கையில் தடாகத்தில் தாமரை இதழ் மீது 6 குழந்தையாக 6 தீப்பொறிகள் விழ அந்த கார்த்திகை பெண்கள் 4 மீனி பொண்ணு வண்ணமாக வளர்த்து வர சக்தியானவள் ஓடி வந்து 6 குழந்தைகள் ஒன்றாக சேர்த்துகிறாள். ஓர் உடலாகவும் 6 முகமாகவும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தினார் கார்த்திகை என்றும், சரவண பொய்கையிலே பிறந்தால் சரவணன் என்றும் எத்தனையோ நாமதேயங்கள் பெற்று நீங்கள் பிறந்தீர்கள். அப்பொழுது தேவ அசுர போராட்டத்தில் சூரபத்மனை வதம் முடித்து தேவர்கள் குறையை தீர்த்தால் மும்மூர்த்திகள் முன்னிலையில் என் குழந்தையாக திகழக்கூடிய தேவியானை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று தேவேந்திரன் வாக்குறுதி கொடுத்தான். அப்பொழுது அந்த வாக்குறுதி கேட்ட சூரசம்மாரம் முடிந்தது. தேவர்கள் முன்னிலையில் தெய்வயானையாக திகழக்கூடிய தேவர்கள் முன்னிலையில் நீங்கள் திருமணம் செய்ததினால் 6 படை வீழில் ஒன்றாக திகழக்கூடிய திருப்பரங்குன்றம் அப்படி என்ற தேவியானை திருமணம் செய்ததால் திருப்பணம் போன்ற ஒரு புண்ணிய சேத்திரம் ஏற்பட்டது. நம்பி என்ற வேடுவனானவன் குழந்தை பேரு செல்வம் இல்லாத காரணத்தினால் தேன் திணைக்கெல்லாம் நம்பி என்ற வேடுவன் சுற்றி வர கானகத்தில் தெரிந்து வர அப்பொழுது மானின் வயிற்றில் இருந்து ஒரு பெண் குழந்தையானது பிறந்தது. அந்த பெண் குழந்தை கானகத்திலே கண்டெடுத்து வள்ளி கிழங்கி தோட்டத்திலே பிறந்ததினால் அந்த குழந்தைக்கு நம்பி என்ற வேடுவன் வள்ளி என்ற பெயரை சூட்டி வளர்த்தான். இந்த வள்ளி இடத்தை சென்று சில சித்து விளையாடுகள் காமித்து அண்ணனானவர் விநாயகன் துணை கொண்டு கவர்ந்து சென்று வள்ளியை மனமுடித்த புண்ணிய திருத்தணிகை என்று படவில் ஒன்றாக திகழ்ந்தது. வள்ளி தெய்வ யானை முற்பிறவியில் அமுதவள்ளி சுந்தரவல்லி, கடைசியில பார்க்க போனா 2 பேரும் அக்கா தங்கச்சி. நீங்க 2 பேரும் மூத்த பிறந்தீங்களா? நீங்க அக்கா, இளைவனாக திகழக்கூடியவர் வள்ளி. பேசுமா பேசுமா பேச மாட்டியா? இருந்தாலும் பெரியவங்களை அனுசரிச்சு போறத சின்னவங்க எதுமான தவறே கிடையாது. ஆகையில விட்டு கொடுக்குறோம், என்னைக்கு கெட்டு போறது கிடையாது. போய் பேசுமா. சின்ன பொண்ணு அவதான் பெரியவங்க சொல்றாருன்னா அது ஒரு பயன்படு தெரியுமா? அவர் சொல்றாருன்னா பயன் இல்ல சொல்ல மாட்டாரு. அவர் சொல்றாருன்னா பேசுமா. வாவத்தால என்னமா நம்ம சாய்க்கிற போறோம், ஒண்ணும் கிடையாது. பேசுமா. நான் பேச மாட்டேனா? பேசுமா பேசுமா பேசுமா. ஐடி போகவே கேவல ஒரு பேச்சுக்கு மரியாதை இருக்குதா? இன்னமும் பார்த்தா சனீஸ்வரன் கோயில் இருக்க நவகிரகமா ஒன்று சூட்டை பிடித்திருப்பது அண்ணனை பிடித்திருப்பது மேலே வச்சுக்கிறியா? அவர் சொன்னாரு தப்பா நினைக்கிறாரு. தேவதான் நாங்க அது நம்ம கண்ணுக்கு நல்லா இருந்த குடும்பத்தை பார்த்தா கண்ணு பொறுக்காதே. இப்ப நல்லா இருந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்து போச்சாடா. யாரு குடும்பம் கலக்கலாம்? போய் ஆபரேட்டர் இருக்கிறான், அவன் தூங்கினே ஒருத்த சுவிட்ச் மாத்தி போட்டு அமுக்கி நிற்கிறான். பாத்தியா? நல்லா இருக்கிற நேரத்துல விளக்கை ஏத்தி பழகு, எரியிற விளக்கு ஐசி பழகாத. பொய்து வெஞ்ச நேரம் ஒருத்த அரியாலம் போறோம், அவன் குடும்பத்துல 1க்கு 2 சொல்லிட்டு முதல்ல ஒண்ணு பிரிச்சுடுறோம். நாளைக்கு நாடத்துக்கு வரும்போது அவன் சொருவுற ஒயிலே தூக்கி அவன் சூத்தம் சொருவுறான். திரும்ப அந்த திரும்ப முருகா வேலை கொஞ்சம் சரியா பண்ணு. பள்ளியம்மா நீ கொஞ்சம் நவரு. வள்ளியம்மா தெய்வானம்மா
கேமரால உன் முகத்தமா பிச்சை தெரிஞ்சு ஒலியாச்சு மேரிக்கிறமா நீ வேற நாளைக்கு போய் உடம்பு குறையுமா நீ கண்ணு வைக்காதா அடாடா சூப்பர் அருமை ரோலிங் ஆக்ஷன் கேமரா ஸ்டார்ட் மியூசிக் நாராயண நாராயண அதேதான் கரெக்டா வந்து சூப்பர் சூப்பர் அதேதான் என்னை நீ பார்த்தாலே போதும் ஏய் கருப்பா தாளம் போடு பாராதி ஓகே ஓகே சண்முகா 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 பன்னிரு விழிகளிலே பனியுடன் போல் விழியா பார்த்தாலே போதும் வானில் ஏதும் நேராது போதும் அருமுகா சரவணா எப்படி பாடுங்க நீங்கள் மூவருமே இந்த அடியை நாரதனை பார்த்து இருக்க வேண்டும். வந்த காரணம் முக்கியமான காரணம் என்னது? என்ன காரணம் தெரியுமா? இரண்டு அரக்கர்கள் தோன்றியிருக்கிறார். அரக்கர்களா? ஆமா. எந்த நாட்டிலே? உதயகிரி அசமகிரி ஆண்டு வரக்கூடியவர்கள். கண்டன் கார்கோடு என்று இரு அரக்கர்கள் தோன்றியிருக்கிறார்கள். தோன்றி இமாச்சலம் சென்று ஈஸ்வரத்தை வரத்தை பெறுவதற்கு சென்றார்கள். ஆனால் தந்தையானவரும் அவர்களுக்கெல்லாம் பயந்து பழைய பிரதேசங்களில் ஓடி ஆமா தாயாரவன் வரத்தை கொடுத்து விட்டார். வரத்தை கொடுத்து என்ன செய்தார்கள் தெரியுமா? இவர்கள் வெளியிருந்தால் இது போன்ற வரத்தை வேறு யாராக்காவது கொடுத்து விடுவார்கள். வரம் பெற்ற வரப்பிரசாதி அவர்கள் ஆகிவிடுவார் என்பதற்காக உன்னுடைய தாயாரி என்ன செய்தார் தெரியுமா? உன்னுடைய தாய் என்ன செய்தார்கள்? விளங்கிட்டு தேவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். என் தாய்க்கு பெருத்த ஆபத்து நேர்ந்து விட்டதா? என் தாய் திரைச்சாலையில் இருக்கிறார்கள். இப்போது புறப்படுகிறேன். அந்த அரக்கனை கொன்றுவிட்டு என் தாய் திரைவிடுகிறேன். அப்படியா? என்ன நாரதா? எங்கே போகிறாய்? என் தாயை பார்க்க வேண்டும். தாயை பார்க்க அரக்கர்களை அழிக்க வேண்டும். அது முன்னால் ஆகுமா? ஏன் முடியாது? முடியவே முடியாது. எத்தனையோ அரக்கர்கள் கொன்றவன் நான். தெரியுமே. எத்தனையோ அரக்கர்களை அன்னை கொடுத்த சக்தி வேரலை கொண்டு மார்பை கிழித்திருக்கிறார். உண்மைதானே? ஆனால் இந்த ஒரு பேர் அல்ல, 1000 பேரை கொண்டு பாய்ச்சினாலும் அந்த கண்டன் கார்கோடகன் மாறவே மாட்டார். வரப்பிரசாதிகள் அவர்கள் இந்திரஜாலம், மந்திரஜாலம், கோபரஜாலம், பீதாம்பரஜாலம், ஓடி வைக்கும் ஓடிகளுக்கும் அத்தனை சகல திட்டங்களையும் பெற்று விட்டார்கள். அப்படியா? அவர்களை அழிக்க வேண்டும் என்றால் சூழ்ச்சியை கையாண்டால் தான் அவர்கள் ஆட்சிக்கு விற்க முடியும். எப்படி? அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. தங்களுடைய இளையமலை இருக்கிறார்களே வள்ளியானவர்கள், இப்போது வள்ளியானவர்கள் குறிச்சொல்லும் கோத்தியாக உருமாற வேண்டும். என்னுடைய மனைவி எப்பேற்பட்டவள்?
வரப்பேண்ணா போய்மா எடுத்த காரியம் சித்தியாக வேண்டும் என்றால் வேடம் என்னவென்று நினைக்க கூடாது. நமக்கு தேவை உண்மைதானே மாமி காப்பாற்ற வேண்டும் அறக்கடலை அழிக்க வேண்டும் என் தாயை சிறைப்படுத்த வேண்டும் வேண்டும். நீங்கள் உரைத்தால் நான் செல்லுகிறேன் சுவாமி புறப்படு இப்போது வழியாக என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? சொல்லும் குலத்தியாக உருமாற வேண்டும். அந்த கண்ணன் கார்கோட சந்திக்க வேண்டும். உனக்கு முக்காலத்தையும் குறிவுரைக்க தெரியும் என்று அவர்களுக்கு முடிய வேண்டும். அவன் ஏகமாக நினைப்பான். அவனுக்கு குறிவுரைத்தால் அது விரைவாக வந்து ஐயன் காப்பார். நீங்கள் உரைத்தபடியாக உருவத்தை மாற்று புறப்படு. என்ன செய்ய வேண்டும்? இருவருமே எப்போதுதான் முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்? நீங்கள் இருவரும் இப்போது ஜோயன் ஜோயிச்சா உருமாற எப்பேற்பட்டும் போய் ஜோயனா என்னுடைய மனைவி ஜோயிச்சா என்ன தகுமா இது தெரியுமா? நீங்கள் ஜோயன் ஜோயிச்சா உருமாறி அண்ணவிடத்தில் சென்று எங்களுக்கு மோடி வைக்க தெரியும், மோடி எடுக்க தெரியும் என்று நினைத்தால் சர்வ சாதாரணமாக நினைப்பான். அவன் மோடி வைக்க முன் வருவான். அவன் வைக்கின்ற மோடி எல்லாம் நீங்கள் இருவருமே சேர்ந்து எடுத்து விட்டால் அவன் அழிந்து விடுவான். தேவர்களை அனைவருமே சிறையில் எப்படி யோசனை? நல்ல யோசனை. அப்படியானா நீ உரைத்த வார்த்தை பிரகாரம் இப்பொழுது உருவத்தை மாற்றுகிறோம். நல்லது. தேவையானை போகலாமா? ஆகட்டும் வா. என் வார்த்தை கேட்டு முருகனும் சென்று விட்டார்கள், வள்ளி தெய்வானையும் சென்று விட்டார்கள். ஆனால் அந்த கொடியார்க்கன் எப்போதான் அழிய போகிறான் என்று தெரியவில்லை. புறப்பட்டார்கள்.
இருக்காது. உதயகிரி அஷ்டமகிரி ஆளக்கூடிய கண்டன் கார்கோடகன் என்னுடைய மாமியை சிறை வைத்திருக்கிறார்கள். சிறையில் இருக்கக்கூடிய என்னுடைய மாமியை காப்பாற்ற வேண்டும் என்றால் இப்பொழுது புரி உரைக்கக்கூடிய குரத்தியாக வந்திருக்கு. உதயகிரி அஷ்டமகிரி செல்ல வேண்டும் அல்லவா? என்ன ஒரு வீதியில ஒருத்தரையும் காணமே. படுக்க முடியுதான் எங்கன்னா ஒரே எச்சில லக 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 லகா நிக்குது. எங்கன்னா படுத்து எம்மா ஐயோ எப்பா என்ன பண்றது? உடம்பு நந்த போனா கூட கூட வருது, கண்ணை போனா எதுவோடு இருக்குது, வாய திறந்த பள்ளி எல்லாம் தெரிது. என்ன செய்யறது? எம்மா என்ன ஒரே எச்சிலங்க. கொம்பு விடாத, நல்லா பார்த்து தடிய பார்த்து கொடு. ஓ சாமி, ஒரே நாட்டாச்சிக்கா ஆமா, நாங்கதான் பேர சுத்த கையில பேப்பர் தோசி போட்டு வரணும். ஒரே நாட்டம் மூக்கு தொடங்கிது. குறி சொல்லலாம். ஊரியே பெரிய நாட்டா இருக்கு. நானு நாட்டு குட்டுக்கணும் ஊர்ல இந்த பஞ்சாயத்து வெள்ளப்புள்ள கவுண்டர்னாக்கா அலருவான். ஓ சாமி, வெள்புல் கவுண்டரா சாமி? வெள்ள பிள்ளை கவுண்டர், வெள்புல் கவுண்டர் பெரிய அனாத்தமா பண்ணிட்டு வாழ. ஓ சாமி, கொரப்பேச்சு சாமி. ஓ சாமி, உண்மை பேச்சு நம்பிக்காக நல்லா கேக்குது. நல்லா கேக்குது. ஆனா நம்பி பேச்சு உங்களுக்காக பூல சாமி. ஓ உங்களுக்காக பூல சாமி. நான் பேசுறது உன் காதல் நல்லா கேக்குது. நல்லா கேக்குது. ஆமா, நீ பேசுறது உங்களுக்காக பூல சாமி. இதுக்காக வந்த
இது உனக்கு தேவையா? ஓ நெல்புல் கவுண்டரே. ஏய் வெள்ளப்புள்ள கவுண்டரே. ஓ நெல்புல் கவுண்டரே. ஏய் ஓ ஐயா. என்ன கர்மம் சொல்லி போ. ஓ கைண்டையா. ஏய் கைதுடா. கவுண்டரே. ஓ கைண்டையா. ஏய் ஓ சாமி கொரப்பே தாரப்பே சாமி. கத்தி கூட பேச. ஓ படி பாருங்க. நான் பண்றது என்ன சாமி? அம்மா ஏன் சொல்றானே? என்ன நெல்புல் கவுண்டர் உனக்கு? ஏய் வெள்ளப்புள்ள கவுண்டரே. போவாத ஆஸ்பத்திரி கிடையாது, தின்னாத மாத்திரை கிடையாது, போடாத ஊசி கிடையாது, ஏனாத கோயில் வர முடியாது. எவ்வளோ லட்சமா செலவு பண்ணிட்டேன். ஓ எதுக்கு சாமி? தீராத ஓத்துட்டோம். சாமி ஓதுறாரு உனக்கு. ஏய் வயிற்று கவுண்டரே. ஐயோ நெல்புல் கவுண்டர் ஓதுறாரு. ஐயோ ஓ நெல்புல் கவுண்டர் ஓதுறாரு. ஏய் உட்கார்ந்து ஜனம் ஏது போறதா என்ன? ஓ சாமி. வயிற்றே ஓ வயிற்று பரிபாரி விளையாட்டு சாமி. இருக்கட்டும். ஓ சாமி. அது மறந்துக்கு சாமி. மறந்து வந்து பாரு. நீ வசிக்கிறா? ஆமா ஐயா. வசிக்கிறா? ஓ வந்து சாமி. எங்க ஓ வசிக்கிறா? வந்து பீர வச்சுக்கிற பாரு. நான் செத்தே புள்ளாத விடும். ஓ உண்டு உண்டு பழுகு தப்புக்கு 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 பண்ணச்சு. பையில பைய வச்சு. சுருக்கு பேசு. பையன்னு ஓ சொல்லு. சாமி சுருக்கு பேசு. பையன்னு சொல்லு. பின்னால இங்க பீ நக்க ஓ சாமி கை பால் வந்துச்சு சாமி. வந்துருக்குதா? ஓ மறந்துக்கு சாமி. ஓ நானே புடிச்சு வந்து பட்டு 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 யா ஓது நோது பாவு சாமி. ஏய் வயிற்று நோக்கு. ஓ ஓது நோது. நாடி புடிச்சு போய் சொல்றியா? ஓ எல்லாம் தெரியும் சாமி. ஓ நானே புடிச்சு வந்து நான் டா டா டா. ஐயா ஐயோ! ஐயோ ஐயோ நெல்புல் கவுண்டர். ஐயோ! 4 மணிக்கு நீ சாவு போற சாமி. சொந்த பந்தத்துக்கு வா சொல்லிடு. உ 10 விட்டு பங்காளி சொல்லு சாமி. 4 மணிக்கு நீ சாவு போற சாமி. அங்க பக்கத்துல. அது அந்த மனத்துல. ஓ பக்கத்துல மின்னல் தான ஊரு. சொந்த பந்தத்துக்கு சொல்லிடு சாமி. முருகன் பஸ் வரால மேல போட்டு அனுப்பிச்சிடுங்க. எங்க வீட்டுல போய் இறக்கிடுவோம். இந்த மாதிரி தூக்கிடுங்க ஏத்துறங்க. யா. நெல்புல் கவுண்டர் சாவு போறாரு 4 மணிக்கு. கடவுளே ஆண்டவா சூதுவாதி. ஓ சாமி நான் சொல்ல சாமி நானே சொல்லுவேன். சரியா 4 மணிக்கெல்லாம் ஆமாங்க. 3:55 4:05 கூட கிடையாது. இல்ல சாமி 4 மணிக்கெல்லாம் போகுது சாமி. 4 மணில போடுவான். ஓ சைகி பையா. ஏய் யாரு? ஓ சாமி. ஓ ஓதுறோம் சொல்ல சாமி. ஆ. நாடி புடிச்சு பார்த்தா ஓ வவுத்துல அட்டை புடிச்சிட்டு வர சாமி. பௌத்த அட்டை பூச்சா? ஆமாங்க. அது எப்படி போச்சு? ஓ சாமி எப்படி போச்சோ? ஆ. ஆமா அட்டை புடிச்சிட்டு சாமி. அந்த அட்டை பூச்சி அது வெளிய வரணும்னா ஆ. அதுக்கு வைக்குது சாமி. தெரியுதா? ஆமா. சொல்றீ குறப்பங்க. ஓ காலையில கம்பம் கூழ் எடுத்துக்கு சாமி. காலையில கம்பம் கூழு. ஆமா. அதுக்குன்னா ஓ கருப்பு கோழி புடிச்சிடும். கருப்பு கோழி. ஆமா சாமி. மாநகர கிடக்குது. அந்த கருப்பு கோழி மேல கம்பம் கூழ் தடு சாமி. தடையடா. வெடி காலையில 6 மணிக்கு வெறும் பௌத்தரா. வெறு வவுத்துல ஆ. ஆடு வாயை திறந்து கருப்பு கோழி திருக்குறோம் பாரு. ஓ இந்த கோழி உள்ள போய் ஓ அட்டை புடிச்சு போயிட்டு பாரு. உசுரோட மசூரோட கருப்பு கோழி. அது மேல கம்பம் கூட தடவிடணும். ஓ ஆமாங்க. வெறுவத்துல லபுக்குடு முடிக்கணும். லாபுக்கு வந்து பாரு. உள்ள போன கோழி இருக்கிற அட்டை பூச்சி சீச்சி 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 துண்ணுடும். போயிட்டு பாரு. பௌத்தரி தின்னுடும். ஆமாங்க. கோழி எப்படி வெளியே ஓ வரும்? அதுக்கு வைக்குது சாமி. எப்படி? ஓ கருப்பு காட்டு பூனை புடிச்சிடும். அதுவும் கருப்பு காட்டு. ஆமாங்க. அது பிடிச்சலாம். அது மாதிரி தேவரு போய் தடு சாமி. எவரு புழு ஆமாங்க. தடையில்லாம். அந்த பொழுதுக்கு ஒரு 6 மணிக்கு அந்த அப்புகுடு முடிஞ்சது. இந்த பூனை உள்ள போய் அந்த கருப்பு கோயில் அப்புகுடு முடிஞ்சது பாரு. கோழிக்கும் பூனைக்கும் ஆவாது. உள்ள போன காட்டு பூனை கருப்பு கோயில் லபுக்குடு முயங்கிடும். முடிஞ்சது பாரு சாமி. பௌத்தர் தீந்துடும். காய்த்து வாங்கி நல்லா ஆயிடுச்சு. உள்ள போன பூனை எப்படி வெளியே ஓ வரும்? பக்கத்துல எந்த ஊர் சந்தை? இன்னாண்ட திண்டிவனம் இன்னாண்ட அச்சர பாக்கம். ஓ சந்தையில காணா வந்தா கருவாடு காய்த்து சாமி. காணாங்கத்தா. ஓ காணா வந்தா கருவாடு. ஓ சாமி கோர பேசி அம்மு. சரி வாங்கிக்கிறேன் கோர காலையில. பேசி சாமி. சரி வாங்கிக்கிறேன். ஓ காடுகளை வாங்கிக்கோ. ம். ஓ அது ஒண்ணு எடுத்து நல்லா பொண்ணு வரலாம் அடுப்புல சுட்டுது பாரு. சுடணும். ஆமா சாமி. வரக்கலாம் கூடாது. ஆஹா. சுட்டுறான். ஒரே ஒரு எடுத்து சுட்டுது பாரு. சரி. மொத்த துணி அவுத்து போடு சாமி. ஜனம் காலையில் அம்மா கொடுக்கட்டா இல்லையா? இல்லங்கறாங்க. சரி ஓ சாமி மொத்த துணி அவுத்துடு. ஓ அம்மன வாடிக்கணும் பாரு சாமி. ஓ 2 காலி விரிச்சுங்க சாமி. இந்த சுட்ட கருவாடு சூத்து முன்னாடி காட்டு சார். இந்த கருவாடு வாதிக்கு கூட கொழுந்து வந்து. ஓ என்ன சாமி படிப்பு பத்தி தாங்கறாங்க. அமெரிக்காவில் கூட இது மாதிரி வைத்தியம் அவனை கண்டுபிடிக்க மாட்டாங்க. முதல்ல அட்டை பூச்சி தொண்டுறதுக்கு கோழி முழுங்கணும். கோழி முழுங்கத்துக்கு அந்த கோழியை தொண்டுறதுக்கு பூனையை மூணணும். பூனை வெளியே வரது கருவேடை சுட்டு காமிக்கணும். நான் இதெல்லாம் செய்யறதை விட போற வர பஸ்ல மாட்டி செத்துலான்னு இதெல்லாம் ஒரு வைத்திய இணைந்து பேசுகிறீங்க. ஆமா யாரு எவரு என்ன ஊரு?
ரெண்டாரு ஆமா ஓ ரெண்டாரு நான் தான் குத்துறேன் சாமி ஆ, ஓ உரிமைக்குள்ள படம் ஐயோ அமோகம் ஓஹோ ஓஹோ ஆமா சாமி அருமை 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 அருமை. அப்புறம் அந்த நடிகட்டில கட்டிவா ஆமா ஓ பாசமலர் படம் ஆஹா ஆஹா சாவித்திரி அம்மா ஆடா ஆடா சிவாஜி கணேசன் ஆஹா இவங்க இருவருக்கு நான் தான் குத்துறேன் ஒரு பாசமலர் படம் ஆஹா டாப் காப்பு ஆமா. ஒரு அண்ணன் தங்கை உறவு வெள்ளித்திருல காமிச்சது அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் தான் மேலந்து மேலங்க. மேலே மேலேறாத ஓ கொரப்பே சாரப்பே சாமி சரி சரி அப்புறம் பச்சை எல்லா பச்சை குத்துவா ஏடா பச்சை பாபச்சை படி பச்சை ரத்து பச்சை ரத்து பச்சை போறா பச்சை ஏழு பச்சை ஒரு பொண்ணு ஓ சாமி ஒன்னும் இல்லையம்மா ஒரு சின்ன உதவி ஏன்னா ஏ எனக்கு ஒரு புள்ள ஒண்ணு போந்து ஓ சாமி புள்ளாண்டாங்க பிறந்த உடனே ஆத்தால மூழ்கிட்டியம்மா ஓ நல்ல ராசிகார புள்ள சாமி ஐயோ தாய்ப்பால் இல்லாத குழந்தை அவ்வளவு ஆரோக்கியமா இருக்காதுன்னு சொல்லுவாங்க குழந்தை துப்புலாட்டும் தொடர்பு குஷாட்டு இருக்குது எந்த நேரம் பார்த்தாலும் அம்மா ஓணும் அம்மா ஓணும் அம்மா ஓணும் ஓணும் இது நடக்குது அதுலயே என் பொண்டாட்டி போட்டு அவ காய்த்தாரா அந்த புள்ளைக்கு கையில பச்சு குத்து விட்டுறியா ஓ அம்மா பச்சை அம்மா பச்சை ஏ பச்சை மாவனே குழந்தை